இப்போ முத்துக்குமரன் தம்பி உங்களை மாதிரி எனக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் என்ன இன்டர்வியூ எடுத்தவர் தான், ஓகேவா, ஒரு காலத்தில். அப்போ அந்த தம்பி வந்து அது அது தம்பியை தவிர உள்ளே போனதில் எனக்கு 10-15 பேர் தெரியும். என் சௌந்தர்யாவே நல்லது. நான் சௌந்தர்யா அகைன்ஸ்டாக தான் பேசிகிட்டு இருந்தேன். முத்துக்குமரனால் எவ்வளோ காசு கொடுத்துட முடியும்னு நினைக்கிறீங்க? ஜோ மைக்கேல் தர அளவுக்கு முத்துக்குமரன் காசு கொடுத்துருவாரா? நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். யூடியூப்பில் பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணுறது என்னோட பிஸ்னஸ் கிடையாது, ஓகேவா? ஸோ நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் சொசைட்டியில் என்ன ஈவெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஒரு ஈவெண்ட்டுக்கும் எவ்வளோ லட்ச ரூபாய் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ நாங்கள் எடுக்கணும், எத்தனை பிரான்ச்சோட அசோசியேட்டாக இருக்கும், இது எல்லாமே தெரிஞ்ச அறிவுள்ள மக்கள் அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. தெரியாதால இவங்க காசு வாங்கியிருப்பாங்க. என்ன காசு கொடுத்துருக்க முடியும்? அந்த பையனே சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டிலேருந்து இப்போ தான் சொந்த வீடை வாங்கியிருக்கான். கரெக்டாக வந்த காசில் அவன் என்ன காசு கொடுத்துருவான்? சரி, அவர் வெளில வந்துட்டாரா? 10 கடைக்கு முத்துக்குமரனை கூட கூப்பிட்டு போய் நான் ஸ்டோர் லான்ச் பண்ணனா? பார்த்தீங்களா எங்கேயாவது? அது ஒரு வருமானம் வரும்ல. முத்துக்குமரன் பேரை சொல்லி முத்துக்குமரன் வாப்பா தம்பி அதெல்லாம் மற்றவன் பண்ணியிருப்பான். ஃபேன்ஸ் மீட் போய் உட்காந்துருப்பான். முத்துக்குமரன் ஃபேன்ஸ் மீட் பண்ணாரா? முடிஞ்சு போச்சு. ஆன்சர் அங்கேயே இருக்குது. நான் போய் எந்த ஃபேன்ஸ் மீட்டில் உட்காந்து பிரியாணி சாப்பிடலையே.